அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எந்த ஆக்டை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லாட்ரிஸ் ரெகுலேஷன் ஆக்டை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்காக எடுத்து கொடுக்க வந்தது வந்து மைக்கேல் ஜெரால்டு சார். வெல்கம் சார். நம்ம வகுப்புல போலாம் சார். தேங்க்யூ சார். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப 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 சின்ன சட்டம் தான், லாட்ரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1998. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில இது ஒரு டைப்பான இந்த சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த நேஷன்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டங்களில் இதுவும் ஒன்று. அதனாலதான் இந்த சட்டத்தை வந்து மத்திய அரசு அவசர சட்டமாக 1997 கொண்டு வந்தது. இந்த சட்டத்துல வந்து மொத்தம் 13 பிரிவுகள் தான் இருக்கிறது. இது என்னன்னா, லாட்டரியை தடை செய்வதோ இல்லைன்னா தடுப்பதோ அல்லது அதை ஒழிப்பதோ அதனுடைய நோக்கம் கிடையாது. அதை ஒழுங்குபடுத்துவதுதான் இதன் நோக்கம். அதனாலதான் இந்த சட்டத்துக்கு பேரு லாட்டரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட். நம்ம இது வரைக்கும் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், ரெஸ்ட்ரைன்ட் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு எல்லாம் நிறைய வார்த்தைகள் படிச்சிருந்திருக்கோம். இது வந்து ரெகுலேஷன், அதாவது ஒழுங்குபடுத்துற, லாட்டரியை ஒழுங்குபடுத்துற ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பொறுத்தவரையில இது வந்து 2/10/1997 நாளன்று ஒன்றிய அரசு வந்து இத ஒரு அவசர சட்டமாக பிறப்பித்தது. அவசர சட்டமாக பிறப்பித்திருந்தாலும் இதற்கான குடியரசுத் தலைவரினுடைய இசைவு வந்து 7 ஜூலை 1998 கிடைத்தது. இருந்தாலும் இந்த சட்டம் வந்து அவசர சட்டமாக வந்த நாளிலிருந்தே இந்த சட்டத்திற்கான இந்த நடைமுறைக்கு வந்த நாளாக கருதுகின்றார்கள். அதனால இது கம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 2/10/1997 என்ற தேதியை நீங்க குறிப்பிடணும். குடியரசுத் தலைவருடைய இசைவு கிடைத்த நாள் 7/7/1998. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் வந்து நாடு முழுமைக்கும் பொருந்தும். லாட்டரி சீட்டுகள் அதை வந்து ஒழுங்குபடுத்துறது தான் இதனுடைய நோக்கம். பிரிவு 2ல வந்து 2 வார்த்தைகள் முக்கியமானது. பம்பர் டிரா ஆஃப் ஏ லாட்டரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா லாட்டரி. லாட்டரி அப்படின்னு சொன்னா ஒரு லாட்டு, அந்த பிரைசஸ் வந்து லாட்டுல ஒரு ஆளுக்கு கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு 10 பேருக்கு கொடுக்கறது. அந்த லாட்டுல இருந்து தேர்வு செய்யறது அப்படின்னா எவ்வளவு சீட்டுகள் விற்பனை ஆகிறதோ அத்தனை எண்களையும் போட்டு அந்த லாட்ல இருந்து தான் எடுக்கணும். அது ஒண்ணு. அதே போல வந்து யாரெல்லாம் விலை கொடுத்து அந்த லாட்டரி சீட்டை வாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே பரிசுக்கான வாய்ப்பை பெறுபவர்களாக இருப்பார்கள். இதுதான் அந்த லாட்டரியினுடைய அந்த டெபினிஷன் அதுல சொல்லி இருக்கிறாங்க. அந்த பம்பர் டிரா அப்படிங்கிறது, டிரா லாட்டரி அப்படிங்கிறது வந்து ஒரு மெகா பரிசு அப்படின்னு சொல்லது மாதிரி. அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு குலுக்கல் திட்டம். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு சிறப்பு விழாக்களுக்கோ அல்லது சிறப்பு நிகழ்வுகளின் அடிப்படையிலேயோ ஒரு பெரிய அளவு பரிசை கொண்ட ஒரு திட்டம் தான் அது என்ன சொல்றது, பம்பர் டிரா ஆஃப் லாட்டரி அப்படிங்கிறது. அதாவது அது ஒரு ஸ்பெஷல் டிரா. இது லாட்டரியை பொறுத்தவரையில அது ஒரு யூசுவல் டிரா. அது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். இது வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் ஆர் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் இது பண்ண முடியும். இந்த பம்பர் டிரா ஆஃப் த லாட்டரி அப்படிங்கிறது வந்து பொதுவாக லாட்டரி சீட்டுகளுக்கு, லாட்டரி சீட்டு குழுக்களுக்கு வைக்கக்கூடிய தொகைகளை விட அதிகமாக இருக்கும். அதுதான் பம்பர் டிரா லாட்டரி. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லாட்டரியையும் இந்த பம்பர் லாட்டரியையும் எப்படி ஒழுங்குபடுத்துறது, எப்படி முறைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, பணம் தொடர்புடைய இந்த பணத்தை அச்சிடுவது வேணுமானால் நமக்கு மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட்ல இருக்கலாம். ஆனால் பணம், பண சுழற்சி திட்டங்கள், பணம் தொடர்புடைய அந்த வட்டி விகிதங்கள், பணம் தொடர்புடைய அந்த செயல்பாடுகள், இவைகளுக்கெல்லாம் நமது அந்த மாநில அரசினுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால இது முழுமையாக அதை வந்து என்ன செய்ய முடியல, பிரிவென்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷனுக்குள்ளால கொண்டு வர முடியல. அதை ரெகுலேட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இதுல பிரிவு 3 என்ன சொல்லுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, லாட்டரி என்பதை ப்ரொஹிபிட் பண்ணப்படுகிறது. இங்க நல்லா பாருங்க, அந்த சட்டத்தினுடைய நோக்கம் வந்து ஒழுங்குபடுத்துறது. ஆனா பிரிவு 3 என்ன சொல்லுறது பாத்தீங்கன்னா, அந்த லாட்டரி சீட்டுகள், லாட்டரி சீட்டு விற்பனை, லாட்டரி மூலமான அந்த வருமானம், அந்த லாட்டரி என்கிற அந்த தொழில், அந்த லாட்டரி என்கிற அந்த நடைமுறை, இது வந்து என்ன செய்யப்படுகிறது, தடை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது 3ல சொல்றாங்க. அதுக்கு பிறகு 4வது பிரிவு என்ன பாத்தீங்கன்னா, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 4வது பிரிவில் இருக்கக்கூடிய கண்டிஷன்களுக்கு உட்பட்டு ஒரு 11 கண்டிஷன் சொல்றாங்க. அந்த 11 கண்டிஷன்களுக்கு உட்பட்டு என்ன பண்ணலாம், மாநில அரசாங்கங்கள்
இந்த லாட்டரி சீட்டு சம்பந்தமா ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணலாம், ஏற்பாடு செய்யலாம், அல்லது அதை நடத்தலாம், கண்டக்ட் பண்ணலாம், அல்லது அதை ஊக்குவிக்கலாம், ப்ரமோட் பண்ணலாம் என்கிற ஒரு கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. பிரிவு 3 படி லாட்டரி சீட்டு என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. 4ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஏன்னா சட்டம் ஒழுங்குபடுத்துறதுனால 4ல சில கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. அந்த கண்டிஷன்ஸ் படி மாநில அரசு என்ன பண்ணலாம், மே ஆர்கனைஸ் ஆர் கண்டக்ட் ஆர் ப்ரமோட் லாட்டரி சச் கண்டிஷன்ஸ், ஒரு 11 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் என்னங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 11 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லாட்டரி சீட்டை ஒரு மாநில அரசு நடத்தும் போது, மத்திய அரசு லாட்டரி சீட் நடத்தாது, மாநில அரசுகள் லாட்டரி சீட்டு நடத்த வேண்டும் என்றால் அங்க வந்து மே தான், மே ஆர்கனைஸ் ஆர் மே கண்டக்ட் ஆர் மே ப்ரமோட் தான். அப்போ ஒரு நடத்துதா இருந்தால் என்ன ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, prizes shall not be offered as any pre-announced number or on the basis of single digit. அதாவது வந்து முன்னமே அறிவிக்கப்பட்ட எண், இந்த எண்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசு அறிவிச்சிடக்கூடாது. அதாவது ப்ரீ அனௌன்ஸ்டு நம்பர்ஸுக்கோ இல்லைன்னா ஒற்றை இலக்கத்தின் அடிப்படையிலேயோ லாட்டரிகளை என்ன செய்யக்கூடாது, அதை வந்து நடத்தக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாநில அரசு அந்த லாட்டரி சீட்டுகளை விற்கும் போது மாநில அரசு தனது மாநில அரசு முத்திரை லோகோ கொண்ட லாட்டரி சீட்டுகளை மட்டுமே பயன்படுத்தணும். அந்த அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் விதத்தில் அந்த லோகோ, வாட்டர் மார்க் இது மாதிரி எதையாவது போடணும் அப்படின்னு சொன்னா அரசினுடைய முத்திரைகளோடு, அரசினுடைய லட்சணைகளோடு, அரசினுடைய அந்த லோகோவை கொண்டு ஒரு நம்பகமான லாட்டரி சீட்டுகளை என்ன செய்யணும், அது அச்சிட வேண்டும். அது ஒரு கண்டிஷன். அடுத்து 3வது கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாநில அரசு அந்த லாட்டரிகளை தானே விற்க வேண்டும், அல்லது விநியோகஸ்தர்கள், அதிகாரப்பூர்வமற்ற அங்கீகரிக்கப்பட்ட விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக இது பண்ணணும். இல்லைன்னா செல்லிங் ஏஜென்ட்ஸ், அரசு தானே செய்ய வேணும், அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக அதனை விற்க வேண்டும், அல்லது விற்பனை முகவர்கள் மூலமாக விற்க வேண்டும், தனியார் கையில கொடுக்க கூடாது என்பது ஒரு கண்டிஷன். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லாட்டரி சீட்டு மூலமாக வருகின்ற வருமானம் அனைத்தும் எங்க போனோம், அந்த பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு போனோம். அந்த அதனுடைய ப்ரொசீட்ஸ் ஆஃப் த சேல் ஆஃப் லாட்டரி, அந்த ப்ரொசீட்ஸ், அந்த லாட்டரியின் மூலமாக கிடைத்த வருமானத்தை, அந்த சேல் ஆஃப் த ப்ரொசீட்ஸ் ஆஃப் த சேல் ஆஃப் லாட்டரி டிக்கெட்ஸ் ஷால் credited into பப்ளிக் அக்கௌண்ட், அந்த பொது கணக்கில், அரசினுடைய பொது கணக்கில் இந்த லாட்டரி சீட்டுகளுடைய விற்றுமதி மூலம் கிடைத்த வருமானங்களை அதுல கொண்டு வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த லாட்டரி சீட்டு அத முழுமையும் அரசே நடத்த வேண்டும். அனைத்து லாட்டரி சீட்டு இதுகளையும் அரசு தான் நடத்த வேண்டும். அதை விற்கிறதுக்கு வேணா விநியோகஸ்தர்களையோ அல்லது விற்பனை முகவர்களையோ அமைத்துக் கொள்ளலாமே தவிர, அந்த லாட்டரி சீட்டு முழுவையும் என்ன செய்யணும், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடத்தணும். அதை கண்டக்ட் பண்றது வந்து அதை அதை குலுக்கல் பண்றது எல்லாமே அது மாநில அரசு தான் நடத்த வேண்டும். அதே போல இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, அன்கிளைம்டு பிரைஸ், அதாவது கோரப்படாத பரிசு தொகை பாத்தீங்கன்னா அதுவும் அரசினுடைய ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளால அந்த தொகை கோரப்படவில்லை, அந்த லாட்டரி சீட் எடுத்தது யாருன்னு தெரியல, அப்ப அந்த பணத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அரசினுடைய அக்கௌண்ட்டுக்கே கொண்டு போயிடணும். அதே போல வந்து இந்த சீட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த சீட்டை வந்து அத குறிப்பிட்ட நம்ம மாநிலத்தினுடைய எந்த பகுதியில அப்படிங்கிறது மாநிலத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் மட்டுமே என்ன செய்யணும், அத குலுக்கல் சீட்டு, அந்த லாட்டரியை நடத்துற இடத்தை, அந்த குலுக்கல் நடைபெறும் இடத்தை மாநிலத்திற்குள் ஒரு இடத்தை தான் தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு லாட்டரியை பொறுத்தவரையில ஒரு வாரத்திற்கு, அதாவது வந்து ஒரு வாரத்திற்கு மேற்பட்டு ஒரு லாட்டரி நடத்தணும் அப்படின்னா அதனுடைய குலுக்கல் ஒரு வாரத்துக்கு தான் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு லாட்டரி சீட்டு தான் இது பண்ண முடியும். அது ஒரே வாரத்துல பல லாட்டரிகளை என்ன செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அப்ப ஒரு வாரத்திற்கு ஒரு லாட்டரி சீட்டு நடத்தணும். அதே போல வந்து அந்த லாட்டரி குலுக்கல் என்பது குறிப்பிட்ட நாளின் குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதுல எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது, அந்த நாளையோ அல்லது அந்த நேரத்தையோ தள்ளி வைக்க கூடாது. வாரத்துக்கு ஒரு லாட்டரி தான் நடத்தணும். ஒருவேளை அது பம்பர் லாட்டரியா இருந்தா ஒரு கேலண்டர் இயர், ஒரு ஆண்டுக்கு 6 தடவைக்கு மேல் நடத்தக்கூடாது. இதுதான் கண்டிஷன்ஸ். அப்போ ஒரு லாட்டரி என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த லாட்டரிஸ் வந்து ப்ரோஹிபிட்டட் தான், அது செக்ஷன் 3 படி.
ஆனா 4ல சில கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு மாநில அரசுகள் நடத்தலாம், ஏற்பாடு செய்யலாம், அல்லது அதனை ப்ரமோட் பண்ணலாம், ஊக்குவிக்கலாம் என்கிற ஒரு இதை கொடுத்திருக்கிறாங்க. அதை யார் அரசு தான் பண்ணணும். அப்போ இந்த 4வது பிரிவில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை லாட்டரி சீட்டு தொடர்பாக அதை தடை செய்யப்பட்டிருந்தாலும் என்னென்ன கண்டிஷன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெயின்ல ஒரு கேள்விக்கு இருந்தாச்சுன்னா இந்த 4வது பிரிவு ரொம்ப முக்கியமான பிரிவு. அதே போல 5வது பிரிவை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேறு மாநிலத்தினுடைய லாட்டரி சீட்டுகளுடைய விற்பனை நமக்கு இங்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வேறு மாநிலத்தினுடைய லாட்டரி சீட்டுகளை இங்க விற்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறதோ, அதனை அந்த விற்கவோ அல்லது அந்த விற்பதற்கு ஊக்குவிப்பதோ கூடாது என்பதுதான் பிரிவு 5. வேறு மாநில லாட்டரிகள் ஒரு மாநிலத்தில் என்ன செய்யக்கூடாது, அந்தந்த மாநிலம் என்ன லாட்டரி சீட்டை நடத்திக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த 5வது பிரிவு இது இருக்குது. அதே போல ஒரு அந்த 6வது பிரிவை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த லாட்டரிகளை ஏற்பாடு செய்யறது, லாட்டரிகளை ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே அது ப்ரோஹிபிட்டட் தான். செக்ஷன் 3 மாதிரி தான், ப்ரோஹிபிஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் எக்ஸெப்ட் ஆஃப் லாட்டரி. இந்த லாட்டரியை என்ன செய்யறது, அது சம்பந்தமான எந்த விதமான ஏற்பாடுகளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த மத்திய அரசு அந்த அதுக்கான ப்ரோஹிபிஷனை கொடுக்கக்கூடியது மத்திய அரசு தான். அதே நேரத்துல பிரிவு 4ல் இருக்கக்கூடிய நிபந்தனைகள், அது ஒரு 11 நிபந்தனைகள் இருந்து பாருங்க. அந்த நிபந்தனைகளை மீறி ஏதாவது அந்த லாட்டரி சீட்டுகள் விற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டாலோ, அதை நடத்தப்பட்டாலோ அல்லது அவை ஊக்குவிக்கப்பட்டாலோ அவைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட ஒரு இதுதான். அந்த 4வது பிரிவோ அல்லது 5வது பிரிவு. 5வது பிரிவை பொறுத்தவரையில் என்னது, அந்த வேறு மாநிலத்தினுடைய லாட்டரிகள் இங்கு தடை செய்யப்படுறது. இது எல்லாமே அந்த பிரிவு மொத்தமா லாட்டரி சீட்டுகள் என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படியே அது மாநில அரசுகள் அதை எடுத்துக்கொண்டாலும் 4வது பிரிவிற்கு உட்பட்டு செய்ய வேண்டும். 4வது பிரிவுக்கு உட்பட்டு செய்யும் போது அந்த நிபந்தனைகள் 11 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும். அந்த 11 நிபந்தனைகளுக்கு கூடவே 5வது பிரிவு என்று சொல்லக்கூடிய பிற மாநில லாட்டரிகளை என்ன செய்யக்கூடாது, எந்த மாநில அரசும் நடத்தக்கூடாது, அதை விற்கக்கூடாது, அதை விற்பனையை ஊக்குவிக்க கூடாது என்பது. சோ இந்த அடிப்படையில பிரிவு 4, 5க்கு எதிராக செய்யப்படுகின்ற அனைத்தும் தடை செய்யப்பட்டதுதான் அப்படிங்கறதுதான் 6. இப்ப இந்த 3வது பிரிவு தடை செய்கிறது, 6வது பிரிவும் தடை செய்கிறது. 4வது பிரிவு என்ன செய்யறது, அந்த மாநில அரசுகளுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. என்ன அப்படின்னா, ஒரு 11 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த லாட்டரி சீட்டை நடத்த முடியும் என்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் இந்த சட்டத்தினுடைய மீறுகைக்கான தண்டனை என்பதை பிரிவு 7 சொல்றது. அந்த பிரிவு 7ல என்னன்னா சப்செக்ஷன் 3 இருக்குது. ஒரு ஏபிபியா நீங்க உள்ள வந்ததுக்கு பிறகு 7 சப்செக்ஷன் 3 நீங்க நிறைய வழக்குகள்ல நீங்க பார்க்க முடியும். இப்பவே நீங்க அந்த லாட்டரி சீட்டு சட்டத்துல 7 சப்செக்ஷன் 3ல தான் எல்லாரையும் புக் பண்ணியிருப்பாங்க. இந்த பெனால்டிஸை பொறுத்தவரையில சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிரசிடென்ட் அசென்ட் வாங்கின பிறகு ஒரு லாட்டரி சீட்டு ரிலேட்டடான எதையாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணாலோ, ஏற்பாடு ஏதாவது செய்தாலோ, அல்லது லாட்டரி சீட்டு விற்பனை செய்தாலோ அல்லது நடத்தினாலோ, அல்லது அந்த லாட்டரி சீட்டு சம்பந்தமான அந்த தொழிலை ஊக்குவித்தாலோ ஒரு அரசினுடைய துறையோ அந்த துறை தலைவரோ அதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தண்டனைக்குரியதுதான். அது என்ன தண்டனைனா, இந்த சட்டத்தின்படி அதிகபட்ச தண்டனை 2 ஆண்டுகள் அல்லது ஃபைன் தான் இது, அல்லது அது அபராதத்துடன் கூடியது. அபராதம் எவ்வளவுன்னு சொல்லல, 2 ஆண்டுகள் வரையிலும் சிறை தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி இருக்குது. அப்ப பிரிவு 1ஐ பொறுத்தவரையில அரசு நடத்துறது, அரசு ஊழியர்கள், அரசு தலைவர்கள், அந்த துறை தலைவர்கள் நடத்துறது மாதிரி. ஒருவேளை அதுல ஒரு ப்ரொவிசோ இருக்குது, அந்த அரசினுடைய துறை தலைவருக்கு அறிவுக்கு எட்டாமல் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அந்த துறை தலைவர் அந்த லைபிலிட்டியில இருந்து தப்புவார் அப்படிங்கிறது தான். அதே போல பிரிவு 2 துணை பிரிவு 2 என்ன சொல்லுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அரசு அதிகாரி அவர் உடந்தையாக இருந்தாலோ அல்லது அவருடைய அலட்சியத்தால் இந்த லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டாலோ அதுவும் தண்டனைக்குரியதுதான் அப்படிங்கறது சொல்லுது. அதே நேரத்துல 3வது பிரிவு தான் என்ன சொல்றது, மற்ற நபர்களுக்கு உள்ளதை சொல்லுது. இந்த சட்டத்தினுடைய விதிகளை மீறி ஒரு லாட்டரி சீட்டை ஆர்கனைஸ் பண்ணாலோ, அந்த லாட்டரி சீட்டுகளை கண்டக்ட் பண்ணாலோ, அல்லது அந்த லாட்டரி டிராவை ப்ரமோட் பண்ணாலோ, ஊக்குவித்தாலோ எந்த ஒரு சூழ்நிலையிலும்
அந்த அந்த லாட்டரிங்கிற எந்த வகையிலேயாவது ஒரு லாட்டரியை ஆர்கனைஸ் பண்ணாலோ கண்டக்ட் பண்ணாலோ அல்லது ப்ரமோட் பண்ணாலோ அதனுடைய ஏஜெண்டாக செயல்படுகின்ற அல்லது அதனை ஊக்குவிக்கின்ற ஒரு நபராக இருந்தாலும் அல்லது அதற்கான அந்த லாட்டரியை அதை பர்ச்சேஸ் பண்ண நபராக இருந்தாலும் இவர்கள் அனைவருமே 2 ஆண்டுகள் வரையிலும் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படக்கூடியவர்களும் அதிக அதோடு சேர்த்து அதாவது கூடுதலாக அல்லது ஃபைனும் விதிக்கப்படக்கூடிய அளவிற்கு தண்டனை உள்ளதுதான். அப்ப 7வது பிரிவு தான் தண்டனைக்குரிய பிரிவு. இந்த தண்டனைக்குரிய பிரிவை பொறுத்தவரையில நமக்கு 7 சப்செக்ஷன் 3 வந்து அதிகமாக, ஏன்னா இப்ப அரசு நிறுவனங்கள் அரசினுடைய டிபார்ட்மெண்ட் எதுவுமே என்ன செய்யறது இல்ல, அந்த லாட்டரியை நடத்துறது இல்ல. இந்த லாட்டரி தடை சட்டம் இருக்கிறதுனாலதான் நமக்கு பிரைஸ் ஸ்கீம்ஸ் அந்த தடை சட்டங்கள் கூட நமக்கு இருக்குது. அப்போ இந்த லாட்டரி எப்படி முறைப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு இல்லையோ, அதே போல இந்த பரிசு சீட்டு திட்டங்கள் இல்லாமல் இருக்கிறதோ, அதே போல இந்த சீட்டு என்பது இல்லாமல் இருக்கிறதோ, இவைகளெல்லாம் கடுமையான சட்டத்திற்கு உட்பட்டு அவைகளை தடை செய்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில அந்த உழைக்கும் மக்களுடைய பணம் அல்லது இந்த நமக்கு டாஸ்மாக்ல அந்த குடியின் அடிப்படையில் நமக்கு நிறைய பணம் வந்து சாதாரண உழைக்கும் குடும்பங்களில் இருந்து அந்த அந்த குடும்ப தலைவர்கள் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறது மாதிரி, அந்த குடும்பம் வந்து அந்த குடிக்கு அடிமையாகிறது மாதிரி, இந்த லாட்டரிக்கு அடிமையாகி இறந்து போன நிறைய தற்கொலை செய்து கொண்டு குடும்பங்கள் நடுத்தருவிற்கு வந்த பல்வேறு அந்த படிப்பினைகள் மூலமாகத்தான் 1997ஆம் ஆண்டு இது ஒரு அவசர சட்டமாக பிறப்பிக்கிறதுக்கு காரணமாக அமைந்தது. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபாய் 10 ரூபாய்க்கெல்லாம் ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டு எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்நாள் முழு சோம்பேறியாகவும் அதாவது அந்த லக்க மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருந்ததன் அடிப்படையில உழைக்கும் மனநிலை இல்லாமல் அந்த 1 ரூபாய்க்கு நான் வாங்குவேன், 1 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அதீத ஆசை பேராசையின் அடிப்படையில் அங்க வேலைக்கும் போகாம குடும்பத்தையும் நடுத்தருவில் விட்டுக்கிட்டு கடைசியா ஒன்றுமே வழி இல்லாம அந்த நிறைய பேர் தற்கொலை பண்ணின சம்பவங்கள் எல்லாம் அது வந்து இந்த நாட்டினுடைய சமூக பொருளாதார அந்த நிலையை பாதித்ததன் அடிப்படையில் தான். இது ஒரு டைப்பான சோசியோ எக்கனாமிக் அந்த கண்டிஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டம். இது அந்த அந்த குற்றத்தை தடுப்பதற்கான ஒரு சட்டம். அந்த அடிப்படையில பிரிவு 7 ரொம்ப முக்கியமாக அந்த தண்டையை நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இந்த சட்டம் வந்து எப்படிப்பட்டது, கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் பொறுத்தவரையில இது வந்து காக்னைசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இது பிடித்தற்குரியதும் அதே போல பிணையில் விட முடியாததுமான ஒரு சட்டம் தான். இது காக்னைசபிள் அண்ட் நான் பெயிலபிள் நேச்சர் உள்ளது. அதே போல இந்த 9ஐ பொறுத்தவரையில பிரிவுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஒரு இந்த லாட்டரி சீட்டு சம்பந்தமாக ஒரு அந்த குற்றத்தில் ஈடுபடுகிறது, அவங்க வந்து அந்த அந்த என்ன டீம்டு டு பி கில்ட்டி அண்ட் பனிஷபிள் பை தி அந்த ஆக்ட் வந்து அந்த யாரு அந்த கம்பெனிஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது யார் பொறுப்பாளர்கள் என்பதை இதுல வந்து கேட்டகாரிக்கலி அது வந்து டிசைட் பண்ணுது. அதுல யார் அப்படின்னு பண்ணா இந்த அந்த சீட்டு நடத்தும் போது அந்த பரிசு சீட்டு அந்த லாட்டரியை நடத்தும் போது அந்த கம்பெனிக்கு பொறுப்பாக இன்சார்ஜாக இருந்த நபர்கள் அல்லது ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் அல்லது அந்த லாட்டரியை நடத்தியவர்கள் இவங்க எல்லாருமே இந்த சட்டத்தின்படி குற்றம் செய்தவர்கள் என்று கருதப்படுவார்கள். அதன் அடிப்படையில் இவர்களும் தண்டனைக்குரியவர்களாக மாறுவார்கள். அந்த ப்ரொவிசோ கிளாஸ் அதுல என்ன அப்படின்னா, அவங்களுடைய அறிவுக்கு மாறுபாடாக அவங்களுக்கு விவரமே தெரியாம இருந்துச்சு என்பதை அவர்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கில்ட்டி, அவங்க வந்து அந்த குற்ற எண்ணம் இல்லாதவர்கள் என்று கருதப்படுவார்கள். அப்போ ஒரு நிறுவனம் குற்றம் செய்தது என்று சொன்னால் இந்த சட்டத்தின்படி ஒரு லாட்டரியை நடத்துறாங்க, அதை கண்டக்ட் பண்றாங்க, இல்லைன்னா ப்ரமோட் பண்றாங்க அல்லது அதுக்கு ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சமயத்தில் அந்த நிறுவனத்துக்கு இன்சார்ஜாக இருந்தவங்க, அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் எவெல்லாம் இருந்தானோ அவங்க எல்லாருமே அல்லது இந்த பிசினஸ் இந்த லாட்டரி பிசினஸ் என்பதை நடத்திய அந்த நிறுவனத்தினர் அனைவருமே அந்த குற்றவாளிகள் என்று கருதப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதுதான் பிரிவு 9. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்தின்படி ஒரு டைரக்ஷன், அதாவது இந்த சட்டத்தினுடைய
விதிகளை அல்லது இந்த சட்டத்தின் அடிப்படையில் செய்கின்ற ரெகுலேஷன்ஸ், ஒழுங்கு விதிகளை அல்லது ரூல்ஸ் அல்லது இது சம்பந்தமான ஆணைகள் அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும், மாநிலங்கள் செயல்படுத்த வேண்டும் என்கிற அந்த டைரக்ஷனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் அப்படின்னா மத்திய அரசு என்பதுதான் 10வது பிரிவு. அதுக்கப்புறம் 11, 12 பொறுத்தவரையில ரூல் மேக்கிங் பவர் தான். அத மத்திய அரசுக்கு இது சம்பந்தமாக என்ன செய்யறது, எந்த விதமான ஒரு சட்டத்தையுமே இது தொடர்பான ரூல்ஸ் விதிகள் எதையாவது ஏற்றினால் அறிவிக்கை மூலமாக, நோட்டிபிகேஷன் மூலமாக அதை வெளியிடுவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சொல்வது 11வது பிரிவு. 12வது பிரிவை பொறுத்தவரையில இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில், அந்த மத்திய அரசு இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசு ஏதாவது ரூல்ஸ் அல்லது ப்ரொவிஷன்ஸ், இந்த சட்டத்தினுடைய அந்த விதிகளை அல்லது இந்த சட்டத்தின் மூலம் இயற்றப்பட்ட விதிகளின் அடிப்படையில் செயல்படுவதற்கான அந்த பொறுப்பும் கடமையும் மாநில அரசிற்கு உண்டு. அவற்றையும் இந்த மாநில அரசு என்ன செய்யணும், நோட்டிபிகேஷன், அறிவிக்கை மூலமாக வெளியிட வேண்டும். இப்ப 11 மற்றும் 12வது பிரிவுகளில் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ ஏதாவது ஒரு ரூல்ஸோ அல்லது ப்ரொவிஷன்ஸோ அல்லது ரெகுலேஷன்ஸையோ அவங்க காயின் பண்றாங்க, இல்லைன்னா அதை டெவலப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை ரெஸ்பெக்டிவ் பார்லமெண்ட்ல, மத்திய அரசா இருந்தா பார்லமெண்ட்ல, மாநில அரசாக இருந்தால் சட்டமன்றத்தில் என்ன செய்யணும், தீர்மானம் நிறைவேற்றி அதன் பேரில் தான் இந்த இதுகள் எல்லாத்தையும் அந்த இது சட்டத்தின்படியான ரூல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த சட்டத்தின்படி மாநில அரசு அந்த பிரைஸ் மணி, அன்கிளைம்டு பிரைஸ் மணி இருக்கு பாருங்க, அந்த லாட்டரி ஒருவேளை நடத்தினால் அந்த லாட்டரியில வித்த பணத்துல யாருக்கோ விற்ற நபருக்கு ஒரு விழுந்திருக்குது, அவர் அன்கிளைம்டு, யாரு எந்த வகையிலுமே அவர் கோரிக்கை செய்யவில்லை, அவர் யாரு எவருங்கிறது தெரியல. அப்ப அந்த பணம் என்ன செய்யணும், அரசுக்கு வர வேண்டும். அப்படிங்கிற சில எவ்வளவு நாட்களுக்குள் அந்த பணத்தை ஒரு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த டைமை ஃப்ரேம் பண்றதுக்கு அரசுக்கு, தமிழ்நாடு மாநில அரசுக்கு முடியுமானா மாநில அரசுகளுக்கு முடியும். அதே போல அந்த என்ன சொல்றது, அந்த லாட்டரி, இப்ப லாட்டரி அப்படின்னா வாரத்துக்கு ஒரு லாட்டரி தான் பண்ண முடியும். பம்பர் லாட்டரி டிரா அப்படின்னா ஆண்டுக்கு 6 தான் பண்ண முடியும். சோ அப்ப அதுல அந்த மாநில அரசுகள் நினைச்சா வாரத்துக்கு 2, 3, 4 இல்ல டெய்லி 1, அது அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய அது ஒரு டிரான்ஸ்பேரண்டா நடக்கும், எந்த விதமான ஒளிவு முறைவும் இல்லாமல், எந்த விதமான கஷ்டமும் யாருக்கும் ஏமாற்றுவது இல்லாமல் நடத்தும் அப்படிங்கிறத நியாயப்படுத்தினால் அந்த லாட்டரி என்பது வாரத்திற்கு ஒரு முறை நடக்க வேண்டும் என்பதையோ அல்லது பம்பர் டிரா என்பது கேலண்டர் இயருக்கு 6 தான் நடத்த வேண்டும் என்கிற அந்த விவரங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்று அந்த சட்டத்திலேயே இது போன்ற விவரங்களை மாத்திக்கலாம் அப்படின்னு மாநில அரசுக்கு பவர் கூட அதில் கொடுத்திருந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில இந்த பிரிவுகளுக்கெல்லாம் வேலை இல்லை. அந்த அடிப்படையில அந்த 11, 12 நாம கடந்து போயிடலாம். இப்ப பாருங்க 13வது பிரிவு அந்த லாட்டரி ஆர்டினன்ஸ் இருக்கு பாருங்க, 1997ல பிறப்பித்த ஆர்டினன்ஸ ரிப்பீல் பண்ணி அந்த ஆர்டினன்ஸ் மூலமாக அந்த ஏதாவது செயல்பாடுகள் நடைபெற்று இருந்திருக்கோம்னா அவைகளுக்கு உயிர் கொடுத்து அந்த ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். அப்ப இது முழுக்க முழுக்க நமக்கு ஒரு சின்ன சட்டம் தான், 13 பிரிவுகளை கொண்டதுதான். இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நாட்டினுடைய சமூக பொருளாதார அந்த நிலையை பாதிக்கின்ற ஒரு குற்றத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக, குறிப்பாக அந்த சமூக பொருளாதார நிலையை பாதிக்கின்ற குற்றம் என்று சொல்லுகின்ற இந்த லாட்டரி குற்றத்தை அதை ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இது. 1997ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஒரு அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டது. இந்த அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் மறு ஆண்டு 1998ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்ன செஞ்சாங்க, குடியரசுத் தலைவருடைய இசைவை பெற்ற சட்டம். இதுல பம்பர் டிரா ஆப் லாட்டரி அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பொறுத்தவரையில ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்லயோ அல்லது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்லயோ லாட்டரி சீட்டுகளை விடையும் அதிகமான பரிசு தொகை கொண்ட ஒரு மெகா பரிசு குழுக்கள் போன்று அமைக்கக்கூடியதுக்கு தான் பம்பர் டிரா ஆப் லாட்டரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல அந்த பம்பர் டிரா ஆப் லாட்டரி கேலண்டர் இயர்ல 6 தடவைக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த செக்ஷன் 4 லெவல்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல ஒண்ணு. அதே போல லாட்டரியை பொறுத்தவரையில அதாவது பரிசு சீட்டு யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிற அளவிற்கு ஒரு லாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பரிசு தொகை திட்டம் என்று அதுல அறிவிச்சிருக்கிறாங்க, அந்த டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லாட்டரியை பொறுத்தவரையில இந்த மாநில அரசுகள் என்ன செய்யலாம்,
வாரத்துக்கு ஒரு லாட்டரி குலுக்கல் நடத்தலாம் என்கிற ஒரு நிபந்தனையோடு இந்த இதுல இருக்குது. பிரிவு 3 பொறுத்தவரையில மீண்டும் அதுல நம்ம என்ன சொல்றோம், அது வந்து தடை செய்யப்பட்ட, மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு செயல் தான் லாட்டரி என்கிற அந்த செயல்பாடு. அதை ஆர்கனைஸ் பண்ணாலோ, அதை என்ன கண்டக்ட் பண்ணாலோ, அல்லது அதை ப்ரமோட் பண்ணாலோ அது அவங்களுக்கெல்லாம் தண்டனை உண்டு என்று சொல்லக்கூடியதுதான் அந்த சட்டத்தினுடைய முழு முதல் நோக்கமும் கூட. அதே போல இந்த கண்டிஷன்ஸ், ஒருவேளை மாநில அரசுகள் நடத்தினால் அந்த 4வது பிரிவின்படி ஒரு 11 நிபந்தனைகளின்படி நடத்தலாம் என்கிறது. அதே போல 5வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, வேறு மாநில லாட்டரியை என்ன பண்ணக்கூடாது, அந்த மாநிலத்துல நடத்தக்கூடாது என்கிறது. பிரிவு 7 பொறுத்தவரையில அந்த லாட்டரி சீட்டு நடத்துபவர்கள், அதை ஊக்குவிப்பவர்கள், அல்லது அதற்காக ஏற்பாடு செய்கின்ற யாராக இருந்தாலும், அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியாராக இருந்தாலும் சரி, அதை வந்து என்ன தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனையை பொறுத்தவரையில 2 ஆண்டுகள் வரையிலும் தண்டனையும் அல்லது அபராதமும் அவங்களுக்கு விதிக்கலாம் என்று சொல்றாங்க. இந்த சட்டத்தின்படி லாட்டரி தொடர்பான குற்றங்கள் அனைத்தும் காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் நேச்சர் உடையது அப்படிங்கிறது தான். இந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை பொறுத்தவரையில ஒரு சின்ன சட்டம் தான். ஏதாவது ஒரு கேள்வி வந்து சின்ன, தயவு செய்து விட்டுறாதுங்க. இன்று உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன வந்திருக்குது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போட்டாங்க. இது போன்ற சின்ன சின்ன சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருந்து படிச்சுக்கிட்டீங்கன்னாலும் ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் கூறி இந்த சட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்த ப்ரோலெட்டரியேட் லீடர்ஸ் குழுவினருக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.